இவ்வளவு அழகாக தொகுத்து வரையக்கூடிய அற்புதமான ஆற்றல். மீண்டும் உற்சாகத்தோட மிகப்பெரிய அற்புதமாக நேற்று இந்த பாடல் கட்சி வந்தீங்கல்ல, அந்த குழந்தைல இல்லை, அவங்க வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணலாங்க இருங்க. பட் அவங்க வெளியில் விளையாடிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நேற்று நடந்த நிகழ்ச்சி. தொடக்கம் உற்சாகமாக குழந்தைகளோட குடும்பத்தோட உல்லாசமாக நம்ம இருந்தோம். அதே போல இந்த நொடி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பைத்தான் நம்முடைய நிறுவன தலைவர் அமைச்சிருக்காரு. மீண்டும் உற்சாகத்தோடு இந்த அவக்ஸா அப்படிங்கிறத அவட்டாக இன்னைக்கு உலகமெங்கும் அது உருமாறி கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடக்க விழா தான். அதனால எல்லோரும் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் வந்திருக்கோம். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு ஷேக் பண்ணிக்கிறேன், ஒரு கை கொடுத்துருங்களேன். எல்லாரும் பக்கத்தில் சார், பக்கத்தில் சரி சார், எல்லாரும் பக்கத்தில் ஷேக் பண்ணுறேன். பண்ண மாட்டேங்க யாருமே. ஜி பண்ணுங்க, பக்கத்தில் ஷேக் பண்ணுங்க. ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க சார்? இப்போ அவ்வளோ கார்த்தி சார் தூங்கியாச்சா சார்? தூங்கியாச்சா சார்? தூங்கியாச்சா எனக்கு இல்லையே, தூங்க வரல. சரி ரைட், ஏன்னா அருமையா பேசினாங்க. சரியா சார்? ஆனா ஷேக் கொடுக்கறது இன்னும் வரவே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க அவக்ஸாக்குள்ளே ஷேக் கொடுக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்ப அப்புறம் வெளியில எப்படி ஷேக் கொடுக்க போறீங்க? மீண்டும் நல்லா ஷேக் கொடுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா, அந்த மாதிரி நல்லா கொடுங்க. நல்லா 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 ஒரு சிரிக்கிறீங்க. இப்ப மேட்ரிக்ஸ் இப்ப சிரிக்கிறீங்க. அதாவது இப்பதான் ஒரு சிரிப்பே வந்திருக்கு, முகத்துல ஒரு சிரிப்பே வந்திருக்கு. ரைட், மீண்டும் உற்சாகமாக. ஏன்னா உற்சாகங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மிடம் மட்டுமே இருக்கிறது. இது கடையிலையோ அல்லது இங்கெல்லாம் விற்காது உற்சாகம்லாம். மீண்டும் நமக்கு நாமே மிகப்பெரிய பலத்த கரவசமுடன் வருக வருக வருக. நல்ல உற்சாகம், வருக 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 அன்புடன் அழைக்கின்றோம் உங்களை. இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய நம்முடைய அருமை சகோதரர் லைன்ஸ் தங்கராஜ். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஃபர்ஸ்ட் நேரம் பார்க்குறேன். இவ்வளவு அற்புதமாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. நண்பருக்கு முன்னாடி எனக்கு பேசின நண்பர் சொன்னார், மகிழ்ச்சி அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேசும். அதுக்கு முடிச்சிடலாம், சப்ஜெக்டுக்கு போயிடலாம். லைஃப்ல உண்மையிலேயே நீங்க மகிழ்ச்சியாக வாழ்றோமா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சா மட்டுமே தீர்வுக்கே போக முடியும். சரிங்களா? ஏன்னா பிசினஸ் அவசரங்கிறது நம்ம எதுவே பேசிட்டு இருக்கோம். அபுஜி பேசி முடிச்சு பிசினஸ் இல்லாங்க. ரைட், அப்ப உண்மையிலேயே இந்த பிசினஸ் நாம மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். எப்படி சார் மகிழ்ச்சி? ரைட், ஏன் சார் மகிழ்ச்சி இல்ல? என்ன காரணம்? ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இன்னைக்காவது லைஃப்ல? அன்பர்களே, உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். என்னுடைய பெயர் சிவசுப்பிரமணியன், சொந்த ஊர் பரமக்குடி. என்னுடைய சிட்டில் சேலம். என்னுடைய குழந்தைகள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நான் என்னோட பெரிய ஃபேமிலி, பரமக்குடியில பெரிய ஃபேமிலி. பணத்துக்காக என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. எடுத்த துறை கூட நான் ஜெயிக்கிறேன். எடுத்த எந்த துறை ஜெயிக்கிறேன். ஆனா 2014 எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது லேண்ட்ல பண்றேன். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியாது. பணம் வருது, பணத்தை அதுலயும் ஜெயிக்கிறேன். பரமக்குடியில நம்பர் 1 ப்ரமோட்டரா வர்றேன்.
அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை சரியான முறையில கையாள தெரியல. அப்படியே கொஞ்சமா என்னுடைய அந்த சாம்ராஜ்யம் அப்படியே பெரிய சரி 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 திரும்பி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஒரே அவமானம், அசிங்கம். பெரிய ஃபேமிலி, எல்லாரும் ஒரு பெரிய ஃபேமிலிக்குலாம் அசிங்கம். பட் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய எங்க குடும்பமே அழுகுது. உண்மை சம்பவம். என்ன செய்யறது? எக்கா வச்சுலாம் அழுகுறாங்க. என்ன செய்யறது? மீண்டும் அந்த இடத்துல ஏதாவது செய்யலாமே. நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சரி, இந்த சொத்து கூட எழுதி கொடுத்தாச்சு. அது இன்னைக்கு அன்னைக்கு கொடுத்த சொத்து மதிப்பு இன்னைக்கு 25 கோடி ரூபாய் என்னுடைய சொத்து மதிப்பு கொடுத்தாச்சு. ரைட். உடனே எங்க ஃபேமிலி அங்கே வந்துருங்க.